இன்றைய நிலவும் அதிமுகவுடைய செயல்பாடு எப்படியெல்லாம் அமைய இருக்கின்றது? பெரிய மக்கள் திலகமாக இருந்து பெரிய நடிகராக இருந்து ஏகோபத்திய மக்கள் செல்வாக்க பெற்றிருந்தோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு தயக்கிறது. கூட்டணிகளை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு அதிமுக இன்னும் பின்னோக்கி இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பேச்சு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுங்களேன். வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைக்காது என்று சொல்லவும் முடியாது. அதே மாதிரி திமுக அது வலுவான கூட்டணியே தான் இருக்கும் என்று அறுதியிட்டும் சொல்ல முடியாது. திருமண நிர்வாகிகள் இன்னமும் இன்டாக்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க. அதுதான் அதிமுக சக்ஸஸ். சமூக வலைதள பார்வையாளர்களுக்கு இனிய வணக்கம். நாட்டில் நடக்கின்ற அன்றாட நிகழ்வுகளை உங்கள் கண்முன் எடுத்துரைப்பது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில் அதிமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி அமைய இருக்கின்றது, 2026 இலக்கு, அதனுடைய முக்கியமான அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி அமையும், கூட்டணி வியூகங்கள்லாம் எப்படியெல்லாம் செயல்பட இருக்கின்றன என்பது பற்றியும், பல்வேறு அரசியல் அதிரடி நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து அரங்கேற எப்படி காத்து கொண்டிருக்கின்றன என்பது பற்றியும், 91-96 காலகட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றி சட்டப்பேரவையில் மட்டுமல்ல தொகுதி மக்கள் மத்தியிலும் முத்திரை பதித்து திறம்பட செயலாற்றி இன்றளவும் மருத்துவம் மட்டுமன்றி அரசியலிலும் தனது ஆளுமையை பதித்து வரும் வால்பாறை தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம் சார்? நல்லா. உங்களுடைய பொது வாழ்க்கை பணி மட்டுமல்ல, மருத்துவ பணியும் அது சேவை பணியாக நினைத்து நீங்கள் மக்களிடையே ஆற்றிய அந்த தொண்டு, அதன் அடிப்படையில் 91-96 காலகட்டத்தில் இந்த மக்கள்லாம் திரண்டு உங்களுக்கு ஆதரவு அளித்து உங்களை வெற்றி பெற வைத்து சட்டப்பேரவைக்கு செல்ல வைத்தார்கள். அதனை உள்வாங்கி நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து 91-96 காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சட்டப்பேரவை உறுப்பினராக நீங்கள் திறம்பட செயலாற்றி வந்துருவீங்க. பொது கணக்கு குழு உறுப்பினராக இருந்து பல்வேறு தமிழகம் முழுவதும் உங்களுடைய அந்த ஆற்றல் மிக்க அந்த பணிகள்லாம் இன்றும் பேசப்பட்டு வருகின்றன. அதிமுகவை சேர்ந்த உங்களோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இன்றைய நிலவும் அதிமுகவுடைய செயல்பாடு எப்படியெல்லாம் அமைய இருக்கின்றது, 2026 தேர்தல் எதை நோக்கி செல்லும், அதற்கு அதிமுக தங்களை எப்படிலாம் தயாரிப்படுத்தி கொள்ளும் என்பதை குறித்து விரிவாக சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ள வகையில் அமையும். வணக்கம். அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, அதோடு நான் பெருமையாக கருதுறது அதிமுக உறுப்பினர். 40 வருஷமாக அதிமுக உறுப்பினர் இருந்திருக்கிறேன். அதில் தான் எனக்கு ஒரு பெருமை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறேன். 1972, எனக்கு அப்போ 15 வயசோ 16 வயசோ, நான் மூணாரில் இருக்கேன். மூணார் தான் நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம், என் தேயிலை தோட்டத்தில் பள்ளி படிப்போம்லாம் அங்கே தான். அப்போ இப்போ தான் மூணார் பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் சென்டர். ஆனால் 72 மழையும் குளிரும் பனியும் சோலையும் யானையும் அட்டையும் நிறைந்த பகுதி தான் மூணார் பகுதி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த 16 வயசில் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் கட்சியில் விட்டு நிற்கிட்டாங்களாம் அப்படின்னு கேள்விப்படுறாங்க. அதை கேட்கும்போது நாங்கள் இந்த மூணாரில் இந்த மாட்டுப்பட்டி டேமுக்கு போகிற வழியாக ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அதுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்படுறேன். அங்கேருந்து அப்படியே மூணாருக்கு வரும்போது கிராம்ஸ்லேண்டுக்கு மேலே 1000 நிலவேவா ஒரு 1000 அந்த பாட்டு பாடுது. அடிமைப்பட படத்தில் பாட்டு பாடினோடனே சொல்கிறாங்க, ஒரு எப்பேற்பட்ட தலைவன், எப்படிரா உங்களுக்கு மனசு வந்துச்சு இவரை கட்சியில் நீக்கணும் ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு. இதையும் நான் கேட்குறேன். இது கட் பண்ணுறோம். இப்போ வாங்க வால்பாறைக்கு. 1991 நான் எம்எல்ஏ ஆகிறேன். எம்எல்ஏ வேட்பாளர் நினைக்கிறேன். அதே உணர்வு, அதே பாசம், எப்படி அந்த எம்ஜிஆர் மேலே உள்ள அந்த மக்களுடைய பாசங்கள் நான் பார்க்குறேன். தொகுதிக்கு போகிறேன். 1990 சில வீடுகளில் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை கீழ்ப்பகுதியிலலாம் எல்லா பகுதியிலையும் நான் பார்க்குறேன், அந்த எம்ஜிஆர் படத்தை போட்டு விளக்கேற்றி கும்பிட்றாங்க. அப்போ மக்கள் பக்கத்தில் எவ்வளோ தூரம்
ஊடுருவி சென்றிருக்கிறார் பாருங்க. அவர் பாடியபடியே வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார், அதுக்கு இலக்கணமாக இருந்திருக்காரு. இப்போ அவர் நிறுத்தினா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல, தொண்டர்கள்லாம் போய் அவர் சத்யஸ்வல் ஷூட்டிங்கில் இருக்கார், தலைவா வா, தலைமை இருக்கவா, நான் கூட நினைச்சல அண்ணா கூப்பிட்ட மாதிரி அண்ணன் மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தலைமை நீ தான், உங்கள் தலைமையில் தான் நாங்கள் இருக்கணும், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்து பொருளாளர் இருந்து எம்எல்ஏ, ஆலந்தூர் எம்எல்ஏ ஆகி பெரிய மக்கள் திலகமாக இருந்து பெரிய நடிகராக இருந்து ஏகோபத்திய மக்கள் செல்வாக்க பெற்றிருந்தோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது, அரசியல் ஆரம்பித்து ஒரு கட்சி தொடங்கி நடத்திட முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. இதை உணர்ந்த இதை தொண்டர்கள் நாங்கள் இருக்க தலைவா நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் என்ன ஒரு பெரிய சமுதாய சீர்திருத்தம்னா, இன்றைக்கி ஆட்டோ ஓட்டினவங்க, இன்றைக்கி பூ விற்றவங்க, இன்றைக்கி சினிமா டிக்கெட் விற்றவங்க, அவங்களெல்லாம் எலெக்ஷன் ஜெயிச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க மந்திரியாகி அரசாங்க காரில் கொடி கட்டி அதே ஊருக்கு அதிகாரிகளாம் சல்யூட் அடிக்கும்போது அந்த சமுதாய சீர்திருத்தத்தை செஞ்சார் 1977. பெரியார் கண்ண அந்த சமூக நீதியை நிலைநாட்டினார். அந்த 1977 தான் நான் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறேன். அதுவும் ஒரு சமூக நீதி பிரச்சனை. அதுவும் சமூக நீதி பிரச்சனை. நான் எல்லோரும் சொல்கிறாங்க, எதுக்கு மெடிக்கல் காலேஜ் போடுறேன், நமக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா, நம்மளாம் படிக்க முடியுமா, நாங்களாம் ஒரு சாதாரண தொழிலாளியுடைய மகன். அப்போ போடும்போது வந்தது பியூர் முழுக்க தகுதியின் அடிப்படையில் தமிழகத்தில் கடைசி வாய்ப்பாக எனக்கு வந்து மாணவனாக சேர்க்கப்பட்டு அங்கே மெடிக்கல் காலேஜ் சீட் போச்சு கிடச்சிது. அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமாம், அந்த உணர்வு தான் சொல்கிறேன். நான் என்ன அப்படியே அந்த புதுகலத்தில் இருக்கும்போது ஒருத்தர் இந்த கோயம்புத்தூர் மருத்துவமனையில் ஒரு வார்டு பாய் சொல்கிறாரு, தலைவர் ஆட்சி, அந்த ஆட்சியில் தான் நீங்களாம் டாக்டராக முடிஞ்சது அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த தலைவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி ஒரு டாக்டராக இருக்க முடியாது, நான் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஆகி நான் இன்றைக்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்க முடியாது. அந்த நன்றியோடு அதை நினைத்து அப்பேற்பட்ட கட்சி தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் வேரூன்றி வெளியே ஆலமரமாக வளர்ந்த கட்சி பரவி இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சில சிராய்ப்பாக கீழே வந்தோம்னா அப்படி ஒரு லைட்டாக சிராய்ப்பு ஏற்படும் பாருங்க, அந்த மாதிரி சிராய்ப்பாக இருக்கின்ற காலகட்டத்தில் சிலர் உப்பை எடுத்து அந்த சிராய்ப்பு மேலே தடவுறாங்க. அப்போ என்னாகும், எரியும். அந்த மாதிரி தான் இப்போ நிலைமை நான் பார்க்குறேன். உங்கள் கேள்விக்கு நான் பதில் எனக்கு இதுதான். ஒரு மருத்துவரை எப்படி அந்த தீர்வு காணுங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க. ஆமாம், ஆனால் இது ஒரு சாதாரண கடந்து போகக்கூடிய விஷயம். அதனால் இது கடந்து போய்விடும். 26 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம், ஏன்னா இப்போ நடக்கிறது வந்து திமுக ஆட்சி. திமுக ஆட்சியை அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க உண்மைத்த வாதங்கள் உள்ளபடியே பாராட்டக்கூடிய விஷயம். அவ்வளவு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தார். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1-2 நல்ல காரியங்களை, சமூக நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை, பாராட்டுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த 3 வருட காலங்களில் எத்தனை தண்ணி வரி, மின்சார உயர்வு, போதைப் பழக்கங்கள், கள்ளச்சாராய விற்பனை, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்று 59 பேர், 69 பேர் இறந்தது. மரக்காணத்தில் 23 22 பேர் இறந்தது. ஆசிரியர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அப்புறம் கடைநிலை ஊழியர்கள் போராட்டம், அப்புறம் வந்து சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, ஓட்டுநர்கள் போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களுக்கு தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை. ஸோ அதனால் இந்த ஆட்சியுடைய ஆன்டி இன்கும்பன்சி, இந்த ஆட்சியுடைய எதிர்ப்பு அலைகளும் ஒரு பக்கம், அப்புறம் எல்லா கட்சிக்கும் இல்லாமல் கட்சி சாராத ஒரு 18%, 15-18% தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஆட்சியுடைய நிறைவுகளையும் குறைகளையும் சீர்தூக்கி பார்த்து தான் அடுத்து யாரை
நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்து அமைக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய சக்தியில் மிகப்பெரிய பங்கு அந்த கட்சி சாராத நடுநிலையாளர்கள் ஒரு 15-18%. அந்த 18% என்னுடைய பார்வையில் வருகின்ற 26 தேர்தலில் திமுக அடுத்து ஆட்சி செஞ்சது. அதிமுக தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு அந்த ஓட்டுகள், திமுக விழுந்த அந்த ஓட்டுக்கள், அந்த நடுநிலையால் விழுந்த ஓட்டுக்கள், 21 திமுக விழுந்த அந்த வாக்குகள் 26 அது அதிமுகவுக்கு சார்பாக அந்த வாக்குகள் வந்து சேரும் என்பது என்னுடைய பார்வை. அதுக்கு வந்து கூட்டணி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆமாம். அதற்கு வந்து எடப்பாடியில் எந்த விதத்தில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாரு. அதை நோக்கி வந்து காய் நகர்த்துகள், அரசியல் காய் நகர்த்துகள், அரசியல் கணக்குகளும் ஒன்று இருக்குங்களா? ஏன்னா நீண்ட கால உறுப்பினர் இருந்தீங்க. கூட்டணி விஷயம் தொடர்பாக உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அந்த கணக்குகள்லாம் வந்து எதிரணியில் வந்து இப்பயே போட்டாங்க, இருக்கிற கூட்டணிகளை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டாங்க. ஆனால் கூட்டணிகளை வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு அதிமுக இன்னும் வந்து பின்னோக்கி இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பேச்சு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுங்களேன். நல்ல கேள்விதான். உங்களுடைய இந்த பார்வையை நான் உள்வாங்கிக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சாதாரணமாக பேசுவோம். நான் அவருடைய கட்சியுடைய தலைவர். என் கட்சிக்கு பின்னால் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த கட்சி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? நம்ம கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அப்போ தான் அவர் அங்கே ஊரில் துண்டை போட்டுட்டு ஒரு ஆஃபீஸுக்கு போய் மரியாதை போக முடியும், அவருக்கு உண்டான வேலைகளை செய்ய முடியும். அப்படி தான் கட்சி வளர்ந்து. ஆமாம். அவருக்கு என்ன இருக்கும்? இதே மாதிரி தான் கட்சி தலைவருக்கு இருக்கும். நம்ம ஆட்சிக்கு போய் நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு. இப்போது அதே எண்ணம் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடிக்கு இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். அப்போ அதுக்குண்டான வேலைகளை செய்வாரா இல்லையா? செய்வாரா இல்லையா? ஆனால் அது வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது? கூட்டணி அமைக்கணுமா, அமைக்கக்கூடாதா, கூட்டணி எப்படி அமைக்கணும், என்ன மாதிரியான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம கடந்த கால அரசியல், ஒரு 50 கால அரசியலுடைய நிகழ்வுகளை நம்ம வந்து அப்படியே பின்னோக்கி பார்த்தோம்னா, 24ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுக்கோங்க, 14ஆம் தேதி ஒரு கூட்டணி இருக்கும், 14ஆம் தேதி மத்தியானம் ஒரு கூட்டணி மாறி இருக்கும், 14ஆம் தேதி நைட்டு ஒரு கூட்டணி வரும், தேர்தலுக்கு முதல் நாளே மாறு 18ஆம் தேதி வந்து இன்னும் வேறு மாதிரி. அதனால் நான் அரசியலில் சாத்தியம் இல்லை என்ற அகராதிக்கு இடமே இல்லை. அரசியலில் எதுவும் சாத்தியம், எந்த நேரத்திலும் சாத்தியம், எதுவும் முடியாது என்ற வார்த்தை அரசியலில் இல்லை என்பதுதான் என்னுடைய அரசியல் அனுபவம். என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைக்காது என்று சொல்லவும் முடியாது. அதே மாதிரி திமுக அது வலுவான கூட்டணியே தான் இருக்கும் என்று அறுதியிட்டும் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இத்தனை பிரச்சனை இருக்குன்னு ஊடகத்துலேயும், காட்சி ஊடகங்களும், அச்சு ஊடகங்களும், பொதுமக்களும், அரசியல் பார்வைகள் மத்தியில் இருக்கு இல்லையா? நீங்கள் கூட அத்தனை கேள்வி கேட்குறீங்க. ஆனாலும் யாராவது அதிமுக விலகிருக்காங்களா? கூட்டம் 1-2 போயிருக்கலாம், ஆனால் கூட்டம் கூட விலகுறாங்க. பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து இன்னமும் இன்டாக்டாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உறுதியாக இருக்கு. அதுதான் அதிமுக சக்ஸஸ். ஆனாலும் ஒரு வாதத்தை நான் நினைச்சுக்கிறேன், 10 பேர் சேர்ந்தால் தான் ஒரு ஒற்றுமை, ஒரு பலம். வாக்கு அரசியலில், தேர்தல் அரசியலில் 2 பேருங்கிறது 4 பேர் ஆகணும், 4 பேருங்கிறது 6 பேர் ஆகணும், 6 பேருங்கிறது 10 பேர் ஆகணும், 6 பேருங்கிறது 7 பேர், 5 பேர் ஆகக்கூடாது. 10 ஓட்டும் 5 ஓட்டும் முக்கியம்தான். அந்த வகையில் எல்லாரும் ஒன்று தெரிய வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. அறிஞர் அண்ணா காமராஜரை வீழ்த்துவதற்காக எதிர்முதிரும் கொள்கையுடைய ராஜாஜியை சேர்த்துக்கிட்டார், மாப்போசியை சேர்த்துக்கிட்டார். நிறைய சின்ன சின்ன கட்சிகளை வந்து நாடி சென்று மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு காங்கிரஸை வீழ்த்தினார். அதுபோல் வந்து இன்றைக்கி அதிமுக வந்து முன்னெடுக்கணும், ஏன்னா தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு அவகாசம் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு பேச்சு வந்து நடுநிலை மக்கள் மத்தியில் மட்டும் இந்த எதிரொலிக்குது. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அதிமுக இல்லாத ஆளுகளே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதிமுக எல்லாம் ஒன்று சேரணும், அதிமுக வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும், இந்த கட்சி சிதறக்கூடாது அப்படின்னு கட்சியே சம்மந்தம் இல்லாதவங்க சொல்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் போனால் எல்லாத்தையும் அவங்களே பேசிக்கிறாங்க. இதை நம்ம கேட்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் 26 தேர்தல் ஆட்சி அமைக்க போகுது
அதிமுகவைத்தான் இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. நான் சுயநலத்தோடு சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனால் நான் மற்ற இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணுறது, கேட்குறது, கிராமங்கள்லாம் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனாலும் ஒரு விஷயத்தை நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். பல கட்சிகள் புதிதாக வருகின்றன. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, சீமான் இருக்கார், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வருது, அண்ணாமலையுடைய யங்ஸ்டர், இவங்கெல்லாம் யங்ஸ்டராக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக வேலை செய்வாங்க. ஸோ காம்படிஷன் வந்து நல்லா டஃப்பாக இருக்கும். அரசியல் களத்தில் வந்து யார் யார் ஓடுறாங்க, யார் யார் பின்வாங்குறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த 26 தேர்தல்களும் விறுவிறுப்பாக இருக்கும், ஒரு விவேகமான தேர்தலாக இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நம்பிக்கை நிறைவேற நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.